என்னையா இவங்க சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு இவர் வந்து மன்னிப்புலாம் கேட்டுருக்கிறாரு, தேவையில்லாமல் இவரெலாம் இப்படிப்பட்ட அவர் ஆளே கிடையாது. ஆனால் மன்னிப்புலாம் கேட்டுருக்கிறாரு, எதுக்கு ஏன் என்னன்னு ஒன்றுமே புரியல. அம்மா வந்துட்டு இவர் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரே வந்துட்டு நம்ம மாமனார் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. யாரை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நம்ம தங்கராஜ் இருக்கிறாருல, அவர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து நல்லா அப்படியே அரசியல்வாதி அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருந்தார். இப்போ கடைசியில் என்னென்னா நம்ம தங்கராஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் லெவலில் வச்சுட்டார் நம்ம மாமனார். அது என்ன கதை அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ரேவதி வந்து அடிச்சிட்டாரு, நம்ம பாக்யராஜ் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த பிரச்சனைலாம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம தங்கராஜ் வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாரு, நான் அடித்தது சாரி அப்படி இப்படின்னு. நம்ம மாமனார் அதிசயமாக பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை மாப்பிள்ள அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் அடித்தது வந்து தப்புன்னு சொல்லி மாமனாரே ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப பெரிய அதிர்ச்சியம் தான் அவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரேவதியும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பேச்சை கேட்டு ரொம்ப நீட்டாக நடந்துகிட்டு இருக்காங்க. நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டாங்க. தங்கராஜுக்கு ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மாவோட சமையலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. தங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சமையல் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுவோ வந்துட்டு அப்படியே சாப்பிட்ணும் வேலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி இருந்தால் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 2 சட்னி 2 சாம்பார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி வச்சுருப்பாரு. ருசியாக சமைச்சு கொடுத்து அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க இல்லையா. இப்போ புரியுது தங்கராஜுக்கு ரேவதியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம தரணி அவங்க குட்டி பையன் இருக்கிறான், அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை இப்படிலாம் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் அம்மா சைட்லேருந்து அம்மா விட்டுகிட்டே போயிடும் அப்படின்னு. ஸோ இல்லையா சின்ன பையனை போய் திட்டிகிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இவர் வீரத்தெல்லாம் வந்து சின்ன பசங்க அவங்க பொண்டாட்டிக்கிட்ட அப்புறமா வந்துட்டு யாருமே எதிர்த்து பேசாதவங்ககிட்ட மட்டுமே தான் இந்த ஊரோட வீரத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. கடைசியில் நம்ம மதிக்கிட்டையும் காட்டினார். மதி வந்து சும்மா இருப்பாங்களா, அவங்க போட்டு வாங்குன்னு வாங்கி விட்டாங்க. நீங்கள் வந்து 10 காலேஜில் வந்து உன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், 1000 காலேஜ் இருக்கியாயோ அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. 3 மாதத்தில் பாரு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். இவங்க வேறு வேலையை வந்து தீவிரமாக வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு மதி வந்து தங்கராஜிட்ட பேசினது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மதி வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. நம்ம அழகு மலரும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க. எப்படியாவது வந்துட்டு நம்மளும் வந்து நமக்கான ஒரு உரிமையை வந்து வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தையை வந்து நம்ம மாமனார் வந்து திட்டிவிட்டார். அவர் ஏன் திட்டினார் அப்படின்னா, இந்த மாதிரி செக்கப் பண்ணுறதுக்கு வந்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வீட்டில் தானே உட்காந்துருக்கு, அவங்களுக்கு என்ன செக்கப் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டார். அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது, இல்லையே இவங்களே வந்து நம்ம ஹஸ்பண்டு தான் நம்மளே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஒரு 4-5 நாளாக வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கிறாங்க. சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி போனால் பரவாயில்ல, இல்லை நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டு அந்த மாதிரியே பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப வந்துட்டு மதிக்கிட்ட போய் வேலை காட்டினாங்க, மதி வந்து திரும்ப வந்து ரிப்பீட் அடிக்கிற மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தங்கராஜுக்கு வந்து பேசினது வந்து ரொம்ப கரெக்டு. உங்கள் அப்பனே வந்தாலும் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சீன் வந்து நான் நிறைய தடவை பார்த்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சூப்பரான ஒரு சீரியலாக இருந்துச்சு. பின்னாடி அந்த பிஜிஎம் அது இதெல்லாம் போட்டு நல்லாவே அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். தங்கராஜோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது வந்து ரேவதியை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யோசித்து வச்சுருப்பார். எப்படியாவது வந்துட்டு நம்ம ரேவதியை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம கொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் வேலையில் தான் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா ரேவதியோட வேல்யூ வந்து கொஞ்சமாவது ஒரு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்புகிறேன். பார்க்கலாம். அப்படி புரியல அப்படின்னா திரும்பவும் ரேவதி போயிட்டாங்கன்னு வச்சுக்க, திரும்ப வந்து பாக்யராஜ் அனுப்பவே மாட்டார். இப்போயே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அனுப்பவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாரு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் எதிர்பார்க்குறாங்க, ரேவதி அவங்க அம்மாவும் அப்பாவும். பட் ஆனால் நம்ம தங்கராஜ் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. நம்ம சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யராஜுக்கு அனுப்புறதுக்கு விருப்பமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன். தங்கச்சியை வந்து அடிச்சுவிட்டா சும்மாவாக இருப்பார், அவரோட வேலையை வந்து காட்ட தான் ஆரம்பிப்பார். சுரேஷும் வந்துட்டு என்னன்னு தெரில, அதிசயமாக அக்கா வந்து அடித்த வாட்டி ஒரு மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மதிக்கிட்டலாம் போயிட்டு சாரி அப்படி இப்படின்றாரு. மதி வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லார் மத்தியிலும் யோசிக்கிறாங்க. கடைசியில் ஒரு சீன் நடந்துச்சு, அதுக்கு வந்து அவங்க அவரை பார்த்து சிரித்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. மதிக்கும் வந்துட்டு நம்ம சுரேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு இவங்களோட லவ் ஸ்டோரி ஒன்று வரும். அது எந்தளவுக்கு வந்து போகுது, எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் இவங்களோட லவ் ஸ்டோரி எவ்வளோ ஒரு காம்பினேஷனாக போகுது, எவ்வளோ ஒரு கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரேவதியும் நம்ம தங்கராஜை வந்து கெமிஸ்ட்ரிலாம் சத்தியமாக கிடையாது.
நம்ம தங்கராஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் ரேவதி வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் டாமினேட் தான் பண்ண பார்க்குறாங்க. அவங்க அம்மா சும்மாலாம் கிடையாது. தங்கராஜ் அவங்க அம்மா வந்துட்டு அவங்களும் டாமினேட் பண்ணி விட்றேன். நான் செய்கிறதாண்டா செய்வேன், பண்ணுறதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா தங்கராஜே எப்படின்னா அவங்க அம்மா எப்படி சொல்லவா வேணும், நீங்களே சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நடக்க போகுதுன்னா மதிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் வந்து எப்படியாவது வந்து கெடுக்கலான்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பார். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து மதிக்கு உருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பொறுத்து அப்படின்ற மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து உள்ளே வர போகிறார். அவர் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா மதிக்கு ஏன் வேலை போணுச்சுன்னு அவருக்கு தெரியல சுரேஷ்க்கு. ஒரு வேளை வந்துட்டு சுரேஷுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சுரேஷ் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி கேள்வி கேட்டால் தான் வந்துட்டு மதி மனசில் வந்து அவர் வந்து இடம் பிடிப்பார். இல்லை அப்படின்னா நம்ம மாமாவுக்கு வந்து சின்ன சாங்குன்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னே சொல்லுவேன். பொண்டாட்டியோட அந்த ஒரு இது பொண்டாட்டியோட லவ்வே இல்லாமல் அவர் பார்க்கல. அப்படியே மாமா சொல்கிறது வந்து கெட்டு ஒரு தருதலை மாதிரி சுற்றிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். போலீஸ் ஸ்டேஷனு வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைகின்றேன். முதல்ல பொண்டாட்டியோட பேச்சு கேட்கணும். அதெல்லாம் கேட்கறதில்ல. அப்படியே வந்து அப்படியே ஏதோ ஒன்று போகிறது வர்றது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் கால் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. என்னதான் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் பார்த்துருக்கீங்க லைவாக போலீஸ் ஸ்டேஷன்னாலும் எவ்வளோ வந்து கால் வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலையே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. உனக்கு மட்டும்தான் அவ்வளோ கால் வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா பரவாயில்ல. நம்ம சுரேஷ் இல்லை புரிஞ்சிக்காமல் நம்ம மாமா பேச்சு தான் கேட்பேன் அப்படி இப்படினால கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம மலர் அவங்க தம்பி பற்றி பேசி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பொண்ணு இருந்தாங்க இல்லையா, நம்ம மலர் அவங்க தம்பி பற்றி பேசி ஆகணும். இந்த இடத்துல என்னென்னா நம்ம மலரோட தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் சுரேஷ் வந்து அடிச்சுட்டாங்க. அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மலருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து தங்கராஜ் மேலே கோவமாக தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே கோவமாக தான் இருக்காங்க. இதில் இன்னும் கோவமாக இருக்காங்க. அதே தம்பி தான் ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகி திரும்ப வந்துட்டு நம்ம தங்கராஜுக்கு தக்க ஒரு பதிலடி கொடுக்க போகிறாரு. அப்போ தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் வந்து திரும்ப வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவார். கொடுத்தது வந்து திரும்ப வாங்கக்கூடிய நிலைமைக்கு வருவார். சுரேஷ் வந்து வாங்கிட்டு தான் இருக்கார் மதிக்கிட்ட, சொல்லவே தேவையில்ல. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சுரேஷ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம மதிக்கிட்ட போயிட்டு ஃப்ளாட் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறது, எதை பண்ணியும் வேலைக்கே ஆகலை நம்ம மதிக்கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவேன். மதி பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா கொஞ்சம் இறங்கி போனாலும் சுரேஷ் வந்து அவரோட ஆதிக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. மதி வந்து கரெக்டாக தான் ஒரு ஜோனலில் தான் போயிட்டுருக்காங்க. அவங்க கரெக்டாக தான் போவாங்க. அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு தர மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயுமே அப்படி தான், யாருக்கிட்டையுமே அப்படி தான். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா கூட பண்ணணும், நம்ம மதியை தான் சப்போர்ட் பண்ணார். அந்த சப்போர்ட்டை பற்றி நம்ம ரேவதிக்கு வந்து நம்ம பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்துட்டு தப்பு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் எதிர்த்து வந்து கேள்வி கேட்டிருக்கணும். இந்த மாமனார் வந்து லூசு மாதிரி வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. மாமியார் அதுக்கு மேலே. இதில் என்ன ஹைலைட்னா பக்கத்தோட்டக்காரி வந்து கேட்டுட்ருக்கிறா, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு. ஐயோ உனக்கு எதுக்கே தேவையில்லாத வேலை, போய் வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை அதை வந்து திட்டிவிட்டாங்க.